Hi friends, welcome to Priya's aari world. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது butterfly stitch type 2. ஸோ நாம போன கிளாஸ்ல type 1 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து type 2 பார்க்க போறோம். இதுலயும் நமக்கு 2 types இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா flat loading stitch யூஸ் பண்ணி butterfly stitch போடுறது. இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போடுறது. ஸோ இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு இருக்கிறது வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு மேலே ஒரு லாக் பண்ணுவோம், அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு லாக் பண்ணுவோம். ஸோ இதே தான் நம்ம வந்து கண்டினியூவாக போட போகிறோம். ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து எப்படி பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போன ஸ்டிச் மாதிரி ஷேப் வந்து நம்ம போட போட வராது. ஸோ நடுவில் வந்து கேப் வரும் இல்லையா, டைமண்ட் ஷேப் கேப் வரும் இல்லையா, அந்த மாதிரி கேப் இருக்காது. நாம் வந்து கடைசியாக அந்த கேப் வந்து கொண்டுட்டு வரணும், அப்போ தான் நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ஷேப் வரும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி போடுற பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுற பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது, சின்ன டிஃப்ரெண்ட் தான். உங்களுக்கு அதை பார்த்தாவே புரியும், நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த ரெண்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு ஸ்டிச்சுமே இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ வந்து நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் வந்து போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் வந்து என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க, இதே கலர்லேயும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஏதாவது நாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஜரி த்ரெட் கொடுக்கலாம், இல்லைன்னா சுகர் பீடு, ஆன்டிக் பீடு எது வேணாலும் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக அதே கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போ பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து கொண்டு வர போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஜரி த்ரெட்டை எடுத்துட்டு நீடியில் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஜரி த்ரெட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ஜரி த்ரெட்டை உள்பக்கமாக தள்ளி ஜரி த்ரெட்டுக்கு வந்து ஒரு லாக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டிச் போடுறப்ப மறுபடியும் நல்லா நூலை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செயின் போடணும். ஸோ இந்த பக்கம் போடுறப்ப லெஃப்ட் சைடு தள்ளணும், அந்த பக்கம் போடுறப்ப ரைட் சைடு தள்ளணும். அந்த மாதிரி நல்லா உள்ளே தள்ளி விட்டு போட்டால் தான் நமக்கு வந்து சென்டரில் அந்த கேப் கிடைக்கும். அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற கேப் வந்து அப்போ தான் நமக்கு கிடைக்கும், பார்க்குறதுக்கு நமக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மாதிரி தெரியும். ஸோ இதில் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போன கிளாஸில் வந்து பீடு வச்சு பண்ணோம் இல்லையா, ஸோ சென்டரில் வந்து பீடு வச்சு பண்ணோம், அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் மேலேயும் நம்ம ஒவ்வொரு பீடு வச்சும் பண்ணலாம், அது நம்மளோட இஷ்டம். நீங்கள் வந்து எப்படி க்ரியேட்டிவாக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா நூலை உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் போடுறேன். ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே நல்லா உள்ளே தள்ளிட்டு போடணும். போட்டுட்டு கடைசியாக நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், என்நாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் சைடும் இதே ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட் ஃபினிஷிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க, ஜரி த்ரெட்டை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜரி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஜரி த்ரெட் ப்ராக்டிஸ் தான் வரப்போகுது. ஸோ அதுவும் நீங்கள் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டபுள் சைடும் ஜரி த்ரெட்டில் நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் பீட் கொடுக்கலாம், ஆன்டிக் பீட் கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் கொடுக்கலாம், என்ன வேணாலும் நம்ம வந்து க்ரியேட்டிவாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது பாருங்கள், பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறோம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டு கீழே கொண்டுட்டு வந்து லாக் பண்ணுவோம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சாக இதை வந்து மாற்ற போகிறோம். ஸோ ஆல்ரெடி பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி போடணும் அப்படின்னு தெரியலைன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேலே போட்டு அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாக் பண்ணுவோம், அதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அவுட்லைன் வந்து நீங்கள் சேம் கலர் த்ரெட்லேயே கொடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நான் வந்து டபுள் சைடும் அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியக்கூடாது. ஸோ அதை வந்து கவர் பண்ணிடணும். இப்போ வந்து ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் டைம் நம்ம பண்ண அதே மெத்தடு தான். ஜரி த்ரெட்டை எடுத்து நம்ம வந்து நீடியில் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் செயின் போடுவோம். ஸோ அப்படி போடுறப்ப நமக்கு வந்து அந்த கேப், அந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற கேப் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த செயினை வந்து போடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இதிலையும் நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணுறதா இருந்தால் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அவுட்லைன் ஜரி த்ரெட்டில் போன கிளாஸில் சொன்ன மாதிரியே இதுக்கும் நான் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இந்த கிளாஸில் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்டிச், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் ரெண்டுமே கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஷேப்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வர ஷேப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 ரவுண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இந்த சென்டராக இருக்கிற ரவுண்டில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோன் கூட ஒட்டி விடலாம். ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுங்க. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த ஷேப் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைரல் மாதிரி, ஸ்பைரல் ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு சென்டராக இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து த்ரெட்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் அந்த மாதிரி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணுன்னா, கண்டினியூவாக நீங்கள் ஏதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் வந்து போட்டுக்கலாம். பட்டன் ஹோல் யூஸ் பண்ணியோ இல்லை ஃப்ளாட் லோடிங் யூஸ் பண்ணியோ உங்கள் இஷ்டம் தான். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.